சனாதன தர்மம். மகாபாரதம். பிரகலாதனுக்கும் பலி சக்கரவர்த்திக்கும் இடையே நடந்த உரையாடல். ஒரு நாள் பலி சக்கரவர்த்தி தனது பாட்டன் பிரகலாதனிடம், ஓ தாத்தா, மன்னிக்கும் தன்மை மெச்சத் தகுந்ததா அல்லது பலமும் சக்தியும் மெச்சத் தகுந்ததா? இது குறித்து எனக்கு புதிராக இருக்கிறது. ஓ தாத்தா, உம்மிடம் கேட்கும் எனக்கு இது குறித்து தெளிவுபடுத்தும் என்றான். ஞானம் கொண்ட பிரகலாதன் கூறினான், ஓ குழந்தாய், பலம் எப்போதும் மெச்சத் தகுந்தது அல்ல, மன்னிக்கும் தன்மையும் எப்போதும் மெச்சத் தகுந்ததும் அல்ல. நிச்சயமாக இந்த இரண்டு உண்மைகளையும் நீ அறிந்து கொள். எப்போதும் மன்னிப்பவன் பல தீங்குகளுக்கு ஆளாகிறான். பணியாட்களும் அந்நியர்களும் எதிரிகளும் அவனை எப்போதும் அவமதிப்பார்கள். எந்த உயிரும் அவனுக்கு அடிபணியாது. ஆகையால் எப்போதும் மன்னிக்கும் குணம் கொண்டவர்களை கற்றவர்கள் மெச்சுவதில்லை. எப்போதும் மன்னிக்கும் மனிதனை அவனது பணியாட்கள் அவமதித்து எப்போதும் ஏதாவது குறை சொல்பவர்களாகவே இருப்பார்கள். அற்ப புத்தியுள்ள மனிதர்கள் அவனை ஏமாற்றி அவனது செல்வத்தை கவர்வார்கள். இழிந்த ஆன்மா கொண்ட பணியாட்கள் அவனது வாகனங்கள், துணிகள், ஆபரணங்கள், ஆடைகள், படுக்கைகள், ஆசனங்கள், உணவுகள், பானங்கள் மற்றும் பிற பொருட்களை தாங்கள் விரும்பியபடி எடுத்து பயன்படுத்துவார்கள். தங்கள் தலைவன் மற்றவர்களுக்கு கொடுக்க கட்டளையிடும் பொருட்களை கொடுக்க மாட்டார்கள். தங்கள் தலைவனுக்கு உரிய மரியாதையையும் கொடுக்க மாட்டார்கள். அவனை வழிபட மாட்டார்கள். இவ்வுலகத்தில் அவமதிப்பு என்பது மரணத்தை விட மோசமானது. மகன்களும் பணியாட்களும் உபசரிக்கிறவர்களும் ஏன் அந்நியர்களும் கூட எப்போதும் மன்னிப்பவனிடம் கடும் சொற்கள் பேசுவார்கள். எப்போதும் மன்னிக்கும் குணம் கொண்டவனை அவமதிக்கும் மனிதர்கள் அவனது மனைவியை கூட விரும்புவார்கள். அவனது மனைவியும் தான் விரும்பியபடி செயல்பட தயாராவாள். எப்போதும் இன்பத்தை விரும்பும் பணியாட்கள் தங்கள் தலைவனிடமிருந்து சிறு தண்டனை கூட கிடைக்காவிட்டால் எல்லா தீமைகளையும் செய்வார்கள். அதிலும் தீயவர்கள் தங்கள் தலைவனுக்கு காயம் ஏற்படுத்தவும் விளைவார்கள். இதுவும் மேலும் சிலவும் எப்போதும் மன்னிக்கும் குணம் கொண்டவனின் குறைகளாகும்.